viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் சென்டரோட ரூஃப் கார்டன் பத்தி தாங்க பார்க்க போறோம். 2 weeks பிஃபோர் என்னோட சேனல்ல நான் வந்து என் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்டன் பத்தின வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அட்மிரால்டி பார்க் பத்தின டீடைல் வீடியோ போட்டிருப்பேன். அதோடைய கண்டினியூட்டி வீடியோ தாங்க இப்போ பார்க்க போறோம். என் வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அட்மிரால்டி எம்ஆர்டி. அங்க வந்து பக்கத்துல உங்களுக்கு காம்பவுண்ட் அட்மிரால்ட்டின்னு ஒரு ஷாப்பிங் சென்டர் வித் ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அந்த பில்டிங்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, மேலே டெரஸ், அந்த கார்டன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளே கிரவுண்ட் நம்ம நிறைய இடத்துல சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்க முடியுங்க. நியர்பை டு ஹெச்டிபி, நியர்பை டு ஷாப்பிங் சென்டர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் தான் காம்பவுண்ட் அட்மிரால்ட்டி. இந்த காம்பவுண்ட் அட்மிரால்ட்டிக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்மிரால்ட்டி இந்த லொக்காலிட்டி நேம், காம்பவுண்ட்ன்றது மலே வேர்டு, அதுக்கு மீனிங் வந்துட்டு கிராமம். கிராமத்தை தான் மலையில் வந்துட்டு காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி வில்லேஜை வந்துட்டு காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கை வந்துட்டு ஒரு வில்லேஜ் டெக்ஸ்சர் அவங்க வந்து ரீட்ரைவ் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் அட்மிரால்ட்டின்னு நேம் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம ரூஃப் லெவல் வந்துட்டோங்க. இந்த பில்டிங்கில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வித் ஒரு சிங்கப்பூர் பேங்க்கோட இருக்குங்க. அண்ட் தென் பேஸ்மெண்ட் லெவல் 1 வந்துட்டு ஷாப்பிங் சென்டர் இருக்குது. லெவல் 2 ஃபுட் கோர்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 15 ஃப்ளோர்ஸில் ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க, வீடுகள் இருக்குது. அந்த வீடு எல்லாமே பிரத்யேகமாக சீனியர் சிட்டிசனுக்காகவே அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே ரூஃப் லெவலில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ரூஃப் லெவல்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவுட் சைட் வியூ இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஹெச்டிபிஸ் எல்லாமே. இங்கே வந்து ஏகப்பட்ட ஈடபிள் பிளான்ட்ஸ் அண்ட் தென் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். இந்த பில்டிங்குடைய ஆர்கிடெக்ட் டிசைனுக்காகவே ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டோடைய அப்பார்ட்மெண்ட் சொல்லணும். காம்பவுண்ட் அட்மிரால்ட்டி வந்து கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே உங்களுக்கு அட்மிரால்ட்டி எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. மழை பெய்யல அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் கண்டிப்பாக, இல்லை எர்லி மார்னிங் டைமில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பில்டிங்கில் மிடில் ஆஃப் த பில்டிங்லேயே ஒரு லெவலில் வந்துட்டு ஒரு கார்டன் இருக்குது. டியூ டு கோவிட் வந்து அது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கார்டனில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக வளர்த்தக்கூடிய நிறைய செடிகள்லாம் அங்கே பார்க்க முடியும். இதுதான் அவுட் சைடு இன்னொரு பக்கம் வியூ உங்களுக்கு. இப்போ நான் கீழே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் நம்ம நடந்து இந்த பில்டிங்க்கு வந்தோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து தான் நம்ம நடந்து வந்தோம், ரோடு க்ராஸ் பண்ணி. இந்த பில்டிங்கில் உங்களுக்கு மிடில் ஆஃப் த லெவலில் வந்துட்டு கிண்டர்கார்டன் ஸ்கூல்ஸுமே இருக்குது. இதுதான் அட்மிரால்ட்டி எம்ஆர்டி. உங்களுக்கு உள்ள எம்ஆர்டி ட்ரெயின் நிற்கிறத பார்க்க முடியும், மெட்ரோ ட்ரெயினை. எவ்ரி 5 minutes ஒன்ஸு நீங்கள் சிட்டிக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் இங்கே ட்ரெயின் எடுத்து நீங்கள் போக முடியுங்க. என் வீட்டிலேருந்து இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நியர்லி ஒரு 8 minutes நான் வாக் பண்ணி என் வீட்டுக்கு போயிடலாம். மார்னிங் பீக் ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் பீக் ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 2 minutes ஒன்ஸ் இங்கே உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கும். அதை தவிர மீதி நேரத்தில் 5 minutes இன்டர்வலில் உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கும். இங்கே சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஹெச்டிபிஸ் இருக்குது. இந்த பார்க்லேயே உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டோரி மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈடபிள் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த கார்டனில் தான் மேலே உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து ரோட் சைட் வியூவும் பார்க்க முடியும். யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சிங்கப்பூரில் இப்படி தாங்க இருக்கும், HDB அப்பார்ட்மெண்ட்ஸ். கருவேப்பிலை செடி, நெல்லிக்காய் செடி, நெல்லிக்காய் மரம், தென் சங்குப்பூ, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய செடி பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங். இந்த பில்டிங்கோடைய ரூஃப் லெவல் அவுட் சைட் வியூ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் இது டாப் வியூ, உங்களுக்கு வந்து ஸ்கை வியூ. இது தான் இது இந்த ஃபோட்டோ. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர் இது தான். கார் பார்க், சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால், ஃபுட் கோர்ட்டு, அதுக்கு மேலே உங்களுக்கு வீடுகள், அதுக்கு மேலே தான் நம்ம கார்டனில் இருக்கோம். துளசி பாருங்கள், துளசி செடி கூட இருக்குது. 2-3 துளசி செடி இருந்தது, சங்குப்பூ இருந்தது, அப்புறம் நிறைய கீரை எல்லாம் ஸ்பினாச் ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. நான் வீடியோ எடுக்கல, என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்தாங்க ஃபுல்லாகவே. அண்ட் தென் மருதாணி இருந்தது, அடுக்குமல்லி இருந்தது. இது அடுக்குமல்லி. கீழே சங்குப்பூ, செம்பருத்தி பூவில் நிறைய கலர்ஸு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் தென் குட்டி குட்டி ஃபிஷ் டேங்க்கும் இருந்தது அங்கங்கே. இந்த ஃப்ளவரில், இந்த செடியில் நல்லாவே ஃப்ளவர்ஸ் பூத்து நல்ல ப்ளோசமாக இருந்தது. நிறைய தேனீக்களும் இருந்தது இங்கே. அதனால் இந்த காம்பவுண்ட் அட்மிரால்ட்டியில் வந்துட்டு உங்களுக்கு 24 hours ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கும் இருக்குங்க. எமர்ஜென்சி கிளினிக் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டி பாட்ஸில் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சிங்கப்பூர் பற்றின தகவல் தெரிஞ்சுக்க என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye-bye.